உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு மே மாதம் 11ஆம் தேதி முடிவடைகிறது. அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கும்பத்துல இருந்து மேனத்துக்கு வர்றாங்க. அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம் தெளிவா சொல்ல போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, எப்பவுமே இந்த செவ்வாயும் சனியும் சேரக்கூடாது. அதே சமயத்துல இந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல படிச்சிருக்கிறோம். இப்ப இந்த செவ்வாயும் சனியும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த மேனத்துல சனி ஏற்கனவே இருக்கிறாங்க. அந்த சனியோடு இந்த செவ்வாய் பகவான் இணையறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாயும் சனியும் இணைவதால் மேச ராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல. அப்ப இந்த மேச ராசிக்காரங்கள் ஆகப்பட்டது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய டைம். அப்ப உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய வீட்டுல சனிகோடு இருக்கிறாங்க. அப்ப இந்த சனிகோடு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை போர்க்களமாக மாறும். அப்ப பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு சிம்பிளா பேசினா கூட பிரச்சனையாக மாறும். அப்ப அடிதுடி ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இல்ல பாத்தீங்கன்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும். இதெல்லாம் ஏன் சொல்ற அப்படின்னா, நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம். அப்ப அந்த 40 நாட்களுமே நீங்கள் முன்னெச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா, இது கத்தி, கிடப்பாறை, இல்ல பாத்தீங்கன்னா இந்த ஆயுதங்கள், இதனால பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். அப்ப அந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப சனி அப்படிங்கிறவங்க நேர்மை, நீதி, நியாயம், இதுக்கோசரம் போராடுறவங்க. செவ்வாய் அப்படிங்கிறவங்க ஒரு போர் கிரகம். இது ரெண்டுமே ஒண்ணு சேரும் போது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மேனத்துக்கு போறாங்க. மேனத்துக்கு போகும்போது புதன் அங்கு நேச்சம். அப்ப புதன் பகவான் அங்கு நேச்சம் அப்படின்னா 0 கண்டிஷன். அப்ப இந்த புதன் அப்படிங்கிறது ஒரு அறிவு கிரகம், ஒரு வித்தை காரகன். அப்ப பாத்தீங்கன்னா, நம்ம படிப்புல கொஞ்சம் தடுமாற்றம் வரும், படிப்பு கொஞ்சம் வீக் ஆகும். அது போக பாத்தீங்கன்னா, நம்ம அறிவை இழந்து நம்ம ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலுமே அந்த நல்ல முடிவுகளை எடுக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, குரு வீட்டுல புதன் இருக்கிறாரு, புதன் வீட்டுல குரு இருக்கிறாரு. அப்ப இந்த ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த பரிவர்த்தனை இருக்குது இல்லைங்களா, குருவும் புதனும். இந்த பரிவர்த்தனையால் நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. அப்ப இந்த பரிவர்த்தனை காலகட்டங்களில் நீங்க ஏதாவது செய்யற மாதிரி தான் செஞ்சுக்கலாம். இடம் மாறி போகலாம், ஒரு வியாபாரம் பண்ணலாம், வீடு மாறி போகலாம், இல்ல ஒரு வேலைக்கு நீங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு மாறலாம். இது மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக இந்த குருவும் புதனும்
பயிற்சியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள், இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ அஃபீஷியலாக நீங்கள் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். நீங்கள் இந்த பீரியடை பார்த்துட்டு நீங்கள் செயல்படணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 ஏப்ரல் 30 வரைக்கும் அந்த 20 நாட்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான நாட்கள். அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது 40 நாட்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 நாட்களில் இந்த 20 நாட்கள் தான் உங்களுக்கு யோகமான நாட்கள். அப்ப அந்த யோகமான நாட்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், அது போக ஒரு வியாபாரம் செய்யற மாதிரி இருந்தாலும் செய்யலாம், ஒரு ரியல் எஸ்டேட் பண்றீங்க அந்த சமயத்தில் நீங்க பேசிக்கலாம், கமிஷன் பேசிக் சம்பந்தப்பட்டது அந்த சமயத்தில் வாங்கிக்கலாம். அப்ப இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் செய்வதற்கு சாதகமான டைம் இந்த டைம். அப்ப இந்த மாதிரி டயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிக்கிறதோ, இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டை பத்தி பேசி முடிவெடுக்கிறதோ, அப்ப இந்த மாதிரி சமயத்துல செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூரிய பகவானும் அந்த மேனத்துல சனிகோடு இருக்கிறாங்க. அந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு கிரகம், இந்த செவ்வாய் பகவானும் ஒரு நெருப்பு கிரகம். அப்ப அது அந்த 2 கிரகங்களும் இணையும் போது கண்டிப்பாக மேசராசிக்கு 12ஆம் இடத்துல இணையறாங்க. அப்படி இணையும் போது மேச ராசிக்காரங்களுக்கு அதாவது தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனையை பேசினா கூட அது தீப்பிழம்பு மாதிரி அடுத்தவங்களுக்கு கெட்டதான் முடியும். அப்ப உங்களுக்கும் அது கெட்டதான் முடியும். அப்ப இதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கும் எந்த அட்வைஸும் பண்ணுவதற்கு போக வேண்டாம். ஏன்னா முதலே நீங்க முன்கோபக்காரர். அப்ப உங்களுடைய கோபத்தின் அந்த செயல்பாட்டுல நீங்க ஏதாவது அந்த கோபத்துல வேற ஏதாவது அடிதடி ஆகலாம், பிரச்சனை ஆகலாம், வம்பு வழக்கு வரலாம், வீண் சண்டைகள் உருவாகலாம். இது மாதிரியான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. அதனால இந்த சூரியனும் ஏப்ரல் 14ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறிடுவாங்க. அப்ப இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 10 ஏப்ரல் 30 வரைக்கும் அந்த 20 நாட்களை தான் நீங்க எடுத்துக்கணும். மற்ற நாட்களில் யாருக்காவது ஜாமீன் போடுவதோ, இல்லை யார் விஷயத்திலாவது போய் நீங்க தலையிடுவதோ, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பது, ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பது கண்டிப்பாக நல்ல விஷயம். இல்லைன்னா உங்களுடைய ரத்த சம்பந்தம் வகையில பிரச்சனைகள் வரும், இல்லைன்னா பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், இல்லை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டாக்டருக்கு படிக்கிறீங்கன்னா அந்த படிப்புல பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சரியில்லாம இருக்கிறதுனால நான் சொன்ன பீரியடு மட்டும் நல்லா பயன்படுத்திக்கோங்க. மற்ற பீரியட்ல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்ல விஷயம். அப்போ இந்த மாதிரி டயத்துல எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது அப்படின்னா அந்த முருக கடவுள், உங்களுடைய ராசிக்கு உகந்த தெய்வம் முருக பகவான். அந்த முருக பகவானை திருச்செந்தூர் முருகனை போய் கூட கும்பிட்டு வரலாம், இல்ல பழனி முருகனை கும்பிட்டு வரலாம். அப்படி போகிறதுக்கு டைம் இல்லாதவங்க, இல்லை போக முடியாதவர்கள் தன்னுடைய வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய முருக பகவானை கும்பிட்டு வாங்க. சஷ்டி நாள்ல விரதம் இருந்து வாங்க. அதுபோக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்களுடைய அடைவு எப்படி இருக்குது, இந்த பீரியட்ல நம்மளுக்கு சாதகமா இருக்குதா இல்லை பாதகமா இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சு நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதனால உங்க ஜென்ம ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.